தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் தம்பி. வணக்கம். இப்ப ஏப்ரல் 23 தேர்தல் வாக்குப்பதிவு நாள், மே 4 வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? இடைப்பட்ட இந்த 37 நாட்கள்ல என்ன விதமான தேர்தல் பணிகள் அந்த அணிகளுக்கான மும்முரங்கள் நடைபெறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியான திமுகவும் அதிமுகவும் டக்குன்னு பேசி முடிச்சிருவாங்க. எப்படியும் அவர்களுக்கு குறைந்த நாட்கள் இருக்குதுன்னாலும் கூட அவங்க அதை முடிச்சிடுவாங்க. நாம் தமிழர் ஏற்கனவே இதை பற்றி எல்லாம் கவலைப்படாம ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடியே 214 வேட்பாளர்களை வழக்கம் போல அவங்க அறிவிச்சுட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன், ஏட்டு சுரக்காய் அரசியல், காகித புலி அரசியல் நடத்தி வந்த தாவேகாவின் நிலைமைதான் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அவர்கள் தனித்து போட்டியிட போகிறார்களா அல்லது 234 வேட்பாளர்கள் போட போகிறாளா என்பதிலே அவர்களுக்கு இன்னும் ஒரு முடிவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் 2 நாட்களுக்கு முன் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி வேண்டும் என்ற ஒரு கருத்தை 80 விழுக்காடு மாவட்ட செயலாளர்கள் கருத்தை அந்த கட்சியிடம் கூறியிருக்கிறார்கள். கூட்டணி என்றால் இதுவரை முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்திய விஜயிடம் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு அவர் தலைமையில் வரப்போகிறார்கள் என்றால் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்த யாருமே அவருடன் கூட்டணிக்கு வராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. கடை விதித்தே கொள்வாரில்லை என்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. எந்த கட்சியிலுமே டிமாண்ட் இல்லாத ஒரு சில கட்சிகள் தான் களத்தில் இருக்கின்றன. அதே வேளையில் தனித்து 214 போட முடியுமா என்றால் நான் ஏற்கனவே சொல்லி வந்தது போல் அவர்களிடம் பொருத்தமான வேட்பாளர்கள் 50-60ற்கு மேல் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையே இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் ஊதி பெரிதாக பறக்க விடப்பட்ட பலூன், 2 ஆண்டுகளாக ஊதி பெரிதாக பறக்க விட்ட பலூன் 214 வேட்பாளர்கள் சரியாக இல்லாத சூழ்நிலையிலும் மற்றும் கூட்டணிக்கு சரியான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையிலும் மிக மோசமான ஒரு நிலையை அடைவார்கள் என்று நான் இப்பொழுதே அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன். அவர்கள் இந்த குறுகிய நாட்களுக்குள் வேட்பாளர்களை நிறுத்தி களத்துக்குள் வர முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமே. இன்னொரு கமலஹாசன் 2.0 இன்னொரு தினகரன் 2.0 2021 தினகரனும் கமலஹாசனும் அடைந்த பின்னடைவை இதுவரை தயாராகாத தாவேகா அடையும் என்றே நான் கணிக்கிறேன். இப்ப அதிமுக திமுக கூட்டணிகளுக்குள்ள தொகுதி பங்கீடு இன்னும் அதிமுக தொடங்கப்படல, திமுக சில கட்சிகள் இன்னும் கூடுதல் இடம் வேணும் அப்படின்னு கேட்கிற செய்திகளையும் பார்க்கிறோம். இந்த 2 முக்கிய திராவிட கட்சிகளின் கூட்டணி எப்ப நிறைவு பெறும், எப்ப அவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க, அதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எப்ப முடிவு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல இது சிபிஎம் பொறுத்தவரை அவங்களுக்கு கொஞ்சம் தனிச்சு போகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கட்சி தான். ஆனா இந்த குறுகிய நாட்களுக்குள்ள அவங்களால நம்ம தனிச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எத்தனை தொகுதி என்றெல்லாம் முடிவு பண்ணி அந்த கட்சி கமிட்டியில கூடி வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு சிரமத்தை தான் கொடுக்கும். மேலும் ஏற்கனவே தனித்து போய் அவங்க அரை விழுக்காடு என்ற சூழ்நிலையில் மீண்டும் தனித்து போனால் பெரிய பின்னடைவு ஏற்படும் என்ற சூழ்நிலையில் திமுகவின் டேம்ஸுக்கு தான் அவங்க போய் ஆகணும். அதே வேளையில வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற முடியாத அளவிற்கு ஒரு கண்டென்ஷன் இஷ்யூஸ் 10.5 ஒரு இஷ்யூவா சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் அதிமுக கூட்டணியில் பாமகவின் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது. அடுத்து பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையில் மேல்மட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக பேசி முடிச்சிருப்பார். ஒரு எண்ணிக்கை 2 பேரும் ஒருவர் பேசி முடித்திருப்பார்கள் என்றே கருதுகிறேன். என்னுடைய அனுமானம் அன்றைய தினம் 3 விழுக்காடுக்கு இடங்களை பெற்ற பாஜக ஒரு 5-6 விழுக்காடுக்காவது இடங்களை பெற்று விடுவார்கள் என்றே நான் கருதுகிறேன். பாஜக முழுமையாக அதிமுக கூட்டணியில் பயணிப்பார்கள். எது எப்படி இருந்தாலும் 2 பெரிய அணியும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சரி செய்து கொண்டு களத்திற்குள் இறங்கி விடுவார்கள். சீமான் ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் தி ஃப்ளை என்பது போல் 214 போட்டு விட்டார். நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டு கூறிக்கொண்டிருந்த நிலையில் தாவேகா தான், விஜய் தான் தன்னுடைய வேட்பாளர்களை சந்திக்காமல் அரசியல் என்பது ஒரு தங்களுக்கு என்ன லாபம் என்று பார்த்தே ஒவ்வொரும் செயல்படுவார்கள். பிராக்சிமிட்டி முக்கியம் என்பதை கூட உணராமல் வேட்பாளர்களை தயார் பண்ணாமல் இருந்த விஜய் தான் பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், 50-60 வேட்பாளர் கூட தாவேகாவில் கிடையாது. இந்த சூழ்நிலையில் அவர்களால் தனித்து நிற்க முடியாது என்ற சூழ்நிலையில் கூட்டணிக்கு போனாலும் மிக சமர்த்தரான எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தாவேகாவுடன் பேசவில்லை என்று கூறுபவர், தாவேகாவிற்கு கூட நீங்கள் பலம் நிரூபிக்காதவர்கள், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட், டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை தான் கொடுப்பார்கள். சரியான தயாரிப்பு இல்லாமல், கள அரசியலை புரியாமல், ஏட்டு சுரக்கா காகித புலி கற்பனை அரசியலை செய்து வந்த தாவேகா தன்னுடைய களத்தில் ஊதி பறக்க விட்ட பலூன் உடைய போகிறது என்பதை நாம் எல்லாம் பார்க்கத்தான் போகிறோம்.
இப்போ அதிமுகவில் இன்னும் தொகுதி பங்கீடு தொடங்கப்படலை, அங்கே சிக்கல்கள் இருக்குது, அதனால தான் தொடங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்துக்களை சொல்கிறாங்க. அங்கே என்ன விதமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு ரவீந்திரன் துரைசாமி? அங்கே என்ன விதமான விஷயங்கள் என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தொகுதி பேரத்தில் சமர்த்தர். அவர் வந்து டஃப் பார்கெனர். பாஜகவிற்கு தன்னோட டேர்ம்ஸ் படி இடங்களை கொடுப்பதற்குத்தான் அவர் முன்வருவார். என்றாலும் 2021 கொடுத்தது போல் மிக குறைந்த அளவு 20 என்ற அடிப்படையில் இல்லாமல் அதற்கு ஒரு 2 மடங்கு என்ற அடிப்படையில் ஓரளவு ஒரு நம்பர் அவர் 11.4 விழுக்காடு எடுத்தாலும் அவர் ஓரளவு ஒரு 2க்கும் இடைப்பட்ட அளவில் ஒரு எண்ணிக்கையை கொடுத்து அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளத்தான் பார்ப்பார். அண்ணாமலை உட்பட அனைத்து பாஜக தலைவர்களும் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளத்தான் பார்ப்பார்கள். இருவருக்குமே வேறு வழி இல்லை. 2 கட்சியினோட மன வலிமையை பொறுத்து இடங்கள் முடிவாகும். எப்படி என்றாலும் ஒரு இடத்திற்குள் அவர்கள் ஒன்றுபட்டு நின்று விடுவார்கள் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். என்னுடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமியின் கரங்கள் அதில் உயர்ந்திருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். குறைந்த நாட்களுக்குள் நாம் எம்எல்ஏ டிக்கெட் இல்லாமல் தனிமைப்பட்டு விடுவோம் என்று அண்ணாமலையை தவிர அனைத்து பாஜக தலைவர்களும் பதறுவார்கள். அதனை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக வைத்து அந்த கூட்டணி எண்ணிக்கை பேரத்தை முடிப்பார் என்றே கருதுகிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.